அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ். நாங்க நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம விளாக்ல என்ன பார்க்க போறோம்னா, மலேசியன் ஃபேமஸ் ரெசிபி ஈக்கான் டிகா ரசா பார்க்க போறோம். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கு, சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு என்கரேஜிங்கா இருக்கு. நான் வீடியோல காட்டுன மாரி முழு மீன எடுத்து பொரிச்சு தான் இந்த ரெசிபி செய்யணும். ஆனா என்கிட்ட பொரிக்கிறதுக்கு பெரிய சட்டி இல்லாததுனால நான் துண்டு துண்டா வெட்டி பொரிச்சுட்டு அப்புறம் நான் மீனை ஒண்ணா முழு மீனா சேர்த்துருவேன். முதல்ல நம்ம வாங்கி வச்சிருக்கிற மீனை கழுவி மஞ்சத்தூள், உப்பு, சோள மாவு போட்டு பொரிக்கணும். ஏன் சோள மாவு போடுறோம்னா அந்த மீன் கிறிஸ்பியா இருக்கும். மீன் கிறிஸ்பியா இருந்தாத்த இந்த நம்ம செய்யற ரெசிபி டேஸ்டா இருக்கும். இந்த தீகா ரசாக்குள்ள சாஸ் செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்றேன். இஞ்சி 1 துண்டு, பல் பூண்டு 4, பச்சை மிளகாய் 7, 1 சிராய், 1 ஹாலண்ட் வெங்காயம், 4 எலுமிச்சை இலை, 1 தக்காளி, சிகப்பு குடமிளகா 1, பச்சை குடமிளகா 1. இப்ப அடுப்ப ஆன் பண்ணி சட்டிய அடுப்புல வச்சு எண்ணெய் ஊத்தி மீனை முதல்ல பொரிச்சு எடுத்துக்கிடுவோம். இப்ப மீன் துண்டு ஒன்னொன்னா பொரிச்சு தட்டையில எடுத்து முழு மீனா அடுக்கி வச்சாச்சு. நம்ம இந்த ரெசிபில உள்ள சாஸ் செய்யறதுக்கு நம்ம இதுக்கு மசாலா எதுவுமே சேர்க்கல. நம்ம என்ன சேர்க்க போறோம்டா டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ், மீன் எண்ணெய், சோஸ் தீரம் மலேசிய திங்ஸ் விற்கிற எல்லா கடையிலயுமே கிடைக்கும். இப்ப நம்ம சாஸ் செய்ய போறோம். இப்ப மீன் பொரிச்ச அதே எண்ணெயிலேயே சிராய், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு முதல்ல வதக்கிறேன்னு. அப்புறம் வெட்டி வச்சிருக்கிற ஹாலண்ட் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். இந்த ரெசிபி ஈஸியா பிகைனர்ஸ் கூட செய்யலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதோட பச்சை மிளகாய போட்டு வதக்கணும். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதோட வெட்டி வச்சிருக்கிற தக்காளிய போட்டு வதக்கணும். தக்காளியும் வெங்காயமும் வதங்குறதுக்கு உப்பை சேர்த்து வதக்குவோம். உப்பை சேர்த்து வதக்கிட்டு இருக்கையிலேயே வெட்டி வச்ச எலுமிச்சை இலைய சேர்த்து வதக்குவோம். எலுமிச்சை இலைய போட்டு வதக்கிட்டு இப்ப சிகப்பு குடமிளகாய போட்டு வதக்குவோம். அடுத்து பச்சை குடமிளகாய போட்டு வதக்குவோம். இப்போ புளிப்பு சுவைக்காக பாதி எலுமிச்சை பழத்தை புளிச்சு விடுவோம்.
எலுமிச்சை பழம் ஊத்தி நல்லா வெந்ததோட இப்போ ஒவ்வொரு சாஸா சேர்ப்போம். சில்லி சாஸ் 1/2 கப் சேர்க்கணும். டொமேட்டோ சாஸ் 1/2 கப் சேர்க்கணும். எனக்கு அளவு தெரியுங்கிறதுனால நான் கப்புல அளவு எடுக்கல. நீங்க பிகைனர்ஸா இருந்தா கப்புல அளவு எடுத்துக்கிறங்க. இப்ப சில்லி சாஸையும் டொமேட்டோ சாஸையும் போட்டு நல்லா வதக்குவோம். சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் போட்டு வதக்குனதோட சோஸ்திரம் 3 ஸ்பூன் போட்டு வதக்குவோம். இப்ப மீன் எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்குருவோம். இப்போ மீன் எண்ணெய் சோஸ்திரம் போட்டு நல்லா வதக்குவோம். இப்ப எல்லா சாஸும் சேர்ந்து வதங்குறதுக்கு 1 கப் தண்ணி ஊத்தி வேக வைப்போம். இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா கலந்து இந்த சாஸை வேக வைப்போம். இப்ப எல்லா சாஸும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப சாஸ் நல்லா கொதிச்சு வந்ததோட இனிப்பு சுவைக்கு 1/2 கரண்டி சீனி சேர்த்துக்குருவோம். இப்ப நம்ம எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே சேர்த்தாச்சு. நல்லா சாஸ் கொதிச்சு கெட்டியா வரணும். சாஸ் ரொம்ப கெட்டியாவும் ஆயிடக்கூடாது. அந்த மீன்ல ஊத்துற அளவுக்கு தான் கெட்டியாகணும். இப்ப சாஸ் ரெடி ஆயிருச்சு. நம்ம அடுப்ப அமர்த்திட்டு இந்த சாஸ தூக்கி நம்ம பொரிச்சு அடுக்கி வச்சிருக்கிற மீன் மேல ஊத்துவோம். இந்த சாஸ சூடா அந்த பொரிச்ச மீன்ல ஊத்தையில மீன் நல்லா வெந்துரும். சாஸ தூக்கி மீன் மேல ஊத்தியாச்சு. மலேசியன் ஃபேமஸ் தீகா ராசா ரெடி. இந்த தீகா ராசாவை சப்பாத்தி, இட்லி, ரைஸோட சேர்த்து சாப்பிடலாம். நம்ம ஜஸ்ரின் ஜஸ்ராக்கு இந்த தீகா ராசாவை ரைஸோட சேர்த்து கொடுத்திருக்கிறோம். அவங்க சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இதோட என்னோட வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஜஸ்ரா டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 不是呀的。